வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 19வது முதலமைச்சர் வரைக்கும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் யாரும் அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த 20வது முதலமைச்சரோட வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்கும் எடப்பாடி கே பழனிசாமியின் வேர்கள் தேடி பார்த்தோம்னா அது சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் உள்ள சிலுவம்பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் முடியுது. 1954 வருஷம் மே மாதம் 12ஆம் தேதி கருப்ப கவுண்டர் தவசியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தாரு. ஒரு தூய்மையான விவசாய பின்னணி. தனது ஆரம்ப கல்வியை உள்ளூர்லேயே முடிக்கிறாரு. உயர்கல்விக்காக ஈரோடு வாசவி கல்லூரிக்கு செல்றாரு. அங்கதான் அவருக்கு தற்செயலாக அரசியல் ஆர்வமும் துளிர்விட ஆரம்பிக்குது. கல்லூரி படிப்பை தொடர முடியாத சூழல்ல தனது குடும்ப தொழிலான விவசாயத்தை எடப்பாடியார் கவனிச்சுக்கிட்டு வராரு. அப்போது அவர் செஞ்ச ஒரு முக்கியமான தொழில் வெள்ள வியாபாரம். சேலம் பகுதியில் பிரபலமான இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டே 1974 அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டனா தன்னை இணைச்சிக்கிறாரு. எடப்பாடி தொகுதியின் கிளைக்கழக அளவில் போஸ்டர் ஒட்டுவது, கட்சி பிரச்சாரங்களுக்காக மிதிவண்டி செல்வது என அடிமட்டத்திலிருந்து உழைச்சவர். எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு அப்புறமா அதிமுக இரண்டாக பிரிந்த போது ஜெயலலிதா அம்மா அவர்களின் தலைமைக்கு விசுவாசமாக நின்றார் எடப்பாடியார். 1989 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜே அணி சார்பில் சேவல் சின்னத்தில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக வெற்றி பெற்றார். அந்த வெற்றி தான் அவரை தமிழக அரசியலின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. தொடர்ந்து 1991 தேர்தலையும் வெற்றி பெற்று அம்மாவின் நம்பிக்கையை பெற்றார். 1998 திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வாகி டெல்லிக்கு போறாரு. ஆனால் 1999 மற்றும் 2004 மக்களவை தேர்தலில் இவருக்கு தோல்வி தான் கிடைக்குது. 1996 மற்றும் 2006 சட்டமன்ற தேர்தலையுமே பின்னடைவை சந்திக்கிறாரு. ஒரு அரசியல்வாதிக்கு தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு கமாதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் கட்சியை தொடர்ந்து சேலம் மாவட்ட புறநகர் செயலாளராக அசுர வேகத்தில் பணியாற்றினார். 2011 வருஷத்தில் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதல்வரான போது எடப்பாடியார் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரானார். தமிழகம் முழுவதும் மேம்பாலங்கள், புறவழிச்சாலைகள் மற்றும் தரமான சாலை திட்டங்களை மிக வேகமாகவும் தரமாகவும் நிறைவேற்றினார். இவரது நிர்வாக திறமையை பார்த்த அம்மா 2016 இவருக்கு பொதுப்பணித்துறை என்ற கூடுதல் பொறுப்பையுமே கொடுத்து கௌரவிச்சாங்க. தமிழக அரசியலே ஒரு பெரும் கொந்தளிப்பில் இருந்த நேரம் அது. ஜெயலலிதா அம்மா மறைந்து ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு 2017 வருஷம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தமிழகத்தோட முதலமைச்சராக எடப்பாடியார் பதவியேற்றார். இந்த ஆட்சி 10 நாட்கள் கூட தாங்காது என்று எதிர்க்கட்சிகள் கிண்டல் செய்த போது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்து ஒரு வலுவான தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். முதல்வராக எடப்பாடியார் கொண்டு வந்த 2 பெரும் திட்டங்கள் இன்னைக்குமே மக்களால் பேசப்படுது. பல்லாயிரக்கணக்கான ஏரி குளங்களை தூர்வாரி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தோள் கொடுத்தாரு. அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியாத சூழல்ல இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஏழை மாணவர்களின் டாக்டர் கனவை நினைவாக்கினாரு. இன்னைக்குமே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதனால பலன் பெற்று வராங்க. தமிழக விவசாயிகளின் 60 ஆண்டுகால கனவான காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அரசாணை வெளியிட்டாரு. இதற்காக விவசாயிகள் இவருக்கு காவேரி காப்பாளர் என்ற பட்டத்தையுமே சூட்டினாங்க. அத்திக்கடவு, அவிநாசி திட்டம் புதிய 6 மாவட்டங்களை உருவாக்கியது. அம்மா மினி கிளினிக் என பல மக்கள் நலத்திட்டங்களை இவரது ஆட்சி காலம் கண்டது. 2021 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகவில் நிலவிய இரட்டை தலைமை விவகாரத்தில் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் எடப்பாடியாரின் பக்கமே நின்னாங்க. பெரும் சட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா 2023 அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய தேர்தல் ஆணையமும் இதை அங்கீகரித்தது. இதன் மூலம் அதிமுகவை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறி அதிமுகவை ஒரு தனிப்பெரும் சக்தியாக வழிநடத்தி வராரு. கடந்த ஆகஸ்ட் 2023 வருஷம் மதுரையில் நடந்த மாநாட்டின் மூலம் தனது பலத்தை நிரூபித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவரது காய் நகர்த்தல்கள் மிகவும் நுணுக்கமாக இருக்கு. ஒரு எளிய விவசாயி இன்னைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவராக நின்று கோட்டையை நோக்கி நடை போடுறாரு. அப்படிப்பட்ட எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.